தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவின் திரு இரத்த மாதத்தின் 30வது நாள் என்று இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் மீதி இருக்கிறது. ஆக இறைவன் தன்னுடைய திரு இரத்தத்தை பொழிந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அந்த அனுபவத்தை என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு எழுதி அனுப்புமாறு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்று இறைவன் தரக்கூடிய வார்த்தை செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது இறை வார்த்தை. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரவேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார், நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். இயேசுவில் பிரியமான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்மோடு இருப்பவர்கள் எப்படி மாறுவார்கள் என தெரியாத நிலையிலே ஒவ்வொரு நாளும் பயத்திலும் வேதனையிலும் இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய உயிருள்ள வார்த்தை இது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய தண்டனை தீர்ப்பை நான் தள்ளிவிட்டேன். இந்த தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் எதை நமக்கு தெளிய வைக்கிறார், புரிய வைக்கிறார் என்று பார்த்தோமேயானால், நீதியின்படி நாம் தண்டனைக்குரியவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய இரக்க மிகுதியால் நம்முடைய வாழ்விலிருந்து அந்த தண்டனைகளிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டு நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் இங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. எவ்வாறு விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணாக இருக்கலாம், அல்லது பாவி என்று முத்திரை குத்தப்பட்ட சக்கேயுவாக இருக்கலாம். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய இரக்கத்தினால் மீட்டு அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லாதவாறு அவர்களை பாதுகாத்து கொண்டார் அல்லவா? அதே போல நாம் பாவத்தின் வழியாக தண்டனைக்குரியவர்களாக இருந்தாலும் அந்த ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். அந்த பாவ நிலையிலிருந்து நம்மை மீட்டு நமக்கு எதிராக இருந்த அந்த தண்டனைகளையெல்லாம் மாற்றி நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஆழமான உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்ததாக பகைவர்களை அப்புறப்படுத்தினார். சாவே கடைசி பகைவன் என்று சொன்னது போல அந்த சாவை வெளியேற்றிய ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பகைவர்கள், அது பாவம் என்ற பகைவனாக இருக்கலாம், நோய் என்ற பகைவனாக இருக்கலாம், தீய சக்தி என்ற பகைவனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எல்லா பகைவர்களையும் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கரம், என் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த தடைகளும் எந்த பகைவர்களும் நமக்கு எதிராக வர முடியாது. ஆகவேதான் பகைவர்களை ஆண்டவர் அப்புறப்படுத்துகின்றார். அடுத்ததாக அவர் நம் நடுவில், அப்படியெனில் அவர் தொலைவில் இருக்கக்கூடியவர் அல்ல, நம்முடைய நடுவில் இருக்கிறார். இதை விவிலியத்தில் சீடர்கள் ஒரு சில இடங்களிலே புரிந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். எங்கே என்றால், சீடர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், பெருங்காற்றடிக்கிறது, இயேசு அங்கு தலை சாய்த்து தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த இடத்தில் அவர்கள் நடுவில் இருந்தது இயேசு. இன்னொரு முறை சீடர்கள் படகிலே சென்று கொண்டிருக்கிறார்கள், காற்று அடிக்கிறது, என் ஆண்டவர் கடலில் நடந்து வருகிறார், அவர்கள் நடுவில் நின்றது இயேசு. அதோடு சீடர்கள் பயந்து ஒரு அறையிலே ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் நடுவில் வந்து நின்றது ஆண்டவர். அதே ஆண்டவர் இன்று நமது நடுவிலும் நின்று கொண்டிருக்கிறார், இந்த இடத்திலும் நின்று கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீங்கள் எங்கே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அங்கும் அந்த ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆக அந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். இயேசுவே, எங்களுடைய தண்டனை தீர்ப்பை நீர் அகற்றிவிட்டீர், எங்களுடைய பகைவரை ஒழித்து விட்டீர், எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையான வார்த்தையை எங்களுக்காக சொன்னீரே, நன்றி அப்பா. எங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் நம்புகிறோம், உணர்கிறோம், எங்களுக்கு எதிராக இருந்த அனைத்தும் மாறியது என்பதை உணர்கிறோம். எங்களுடைய பகைவர்கள் அழிந்தொழிவார்கள் என்பதை நம்புகிறோம். எங்களை வழி நடத்துகிறீர், எங்கள் நடுவில் நீர் நிற்கிறீர் என்பதை உணர்கிறோம்.
நாங்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் எங்கள் நடுவிலும், எங்களுடைய வீட்டில் எங்கள் நடுவிலும், நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் எங்களோடும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி வாழக்கூடிய வல்லமையை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.